நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளியில் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 577 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் 6 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மிடில் டிவிஷன் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக சுமார் 66 குடும்பங்களைச் சேர்ந்த 259 பேர் நாய்பத்த நம்பர் 1 தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். வலிமட குருத்தலாவ ஆறாம்கட்டை பகுதியில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேர் குருத்தலாவ முஸ்லிம் மத்திய கல்லூரியில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பொகவந்தலாவ ஓல்டி கீழ்பிரிவு தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 11 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் ஓல்டி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி மெததும்பர பகுதியில் உள்ள வீடுகளின் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 30 குடும்பங்கள் கொட்டஹங்க சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோணவெள்ளை ஆற்று நீர் குடியிருப்புகளில் புகுந்துள்ளமையினால் சுமார் 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,36,949 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இவர்களுள் 6,643 குடும்பங்களைச் சேர்ந்த 22,293 பேர் 79 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்தமையினால் இவர்களுக்கு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மகளூர் முனை கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை காரணமாக சுமார் 125 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாடசாலையில் தங்கியுள்ளனர். இதேவேளை ஒந்தாச்சி மடம் விநாயகர் வித்தியாலயத்தில் சுமார் 100 குடும்பங்கள் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் 12,645 பேர் இடம்பெயர்ந்து 43 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் 99 வீடுகள் பகுதி அளவிலும் 12 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளமையால் இந்த வீடுகளில் வசித்த மக்கள் இடம்பெயர்ந்து 2 நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளனர். மூதூர் பகுதியில் வெள்ளம் வீடுகளுக்குள் உட்புகுந்தமையினால் அந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து 3 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணிமடு குளம் உட்பட பல குளங்கள் வான் பாய்வதால் வீடுகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக 3,845 பேர் 10 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெளிமடை பதுளை பிரதான வீதியில் ஹூகுல் போல வெலேவில பகுதியில் வீதி தாளிறங்கியுள்ளது. வெளிமடை குருத்தலாவு 6ஆம் கட்டை பகுதியில் சில வீடுகளின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. கண்டி மெததும்பர பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ரங்கல கொட்டகங்க பகுதியில் ஆற்று நீர் பெருக்கெடுத்துள்ளமையால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் தாளிறங்கியுள்ளது. கண்டி திகன பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக திகன நகரில் உள்ள குடியிருப்புகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் மாடி வீடொன்று முழுமையாக உடைந்து வீழ்ந்துள்ளது. அக்கரப்பத்தனை, டயகம, பசுமலை, ஓல்புரூக் ஆகிய பகுதிகளில் விளை நிலங்களுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக லீக்ஸ், கரட், போஞ்சி, கோவா ஆகிய பயிர்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளன. இதனால் தாம் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் காரணமாக ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. பலத்த மழையை அடுத்து 6 பெருக்கெடுத்துள்ளமையால் பல்கலைக்கழகத்திற்குள் வெள்ளம் புகுந்துள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்தார். பல்கலைக்கழக கட்டடங்களுக்குள் சுமார் 4 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதால் பாதுகாப்பு கருதி மாணவர்கள் விடுதிகளில் இருந்து வெளியேறியுள்ளனர்.
புத்தளம் சிலாபம் வீதியின் லுனுவோயா பாலம், பங்கதனிய பாலம், 61வது மைல்கல் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் பாய்வதனால் சிறிய வாகனங்களின் போக்குவரத்துக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். தப்போவ, தெதுருவோயா, எங்கினிமிட்டிய மற்றும் ராஜாங்கனை ஆகிய நீர்த்தேக்கங்களில் வான் பாய்வதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நீர்த்தேக்கங்களுக்கு அண்மையில் வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மட்டக்களப்பு நகர் பகுதி மற்றும் பஸ் நிலையமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பஸ் நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனதீவு பகுதிக்கு செல்லும் தரைவழிப்பாதை முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளமையால் மாநகர சபையால் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாங்காடு பகுதியில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. பட்டிருப்பு பாலத்திலிருந்து கட்டிரம்பூச்சி மரத்தடி சந்தி வரையான வீதியை மூடி வெள்ளம் பாய்வதால் படுவான்கரைக்கும் எழுவான்கரைக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. காவத்தமணி பிரதேசத்தின் ஊடாக வாகனேறி வயல் நிலங்களுக்கு செல்லும் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. கிண்ணியா இறால்குழி வீதி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதால் மக்களின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. கட்டைப்பறிச்சான் இறால் பாலம் முற்றாக மூழ்கியுள்ளதால் அம்மன் நகர் கட்டைப்பறிச்சான் முதலான பிரதேசங்களுக்கான தரைவழி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அத்துடன் பல்லாயிரம் ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மூதூரில் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இரணிமடு குளம் மற்றும் கல்மடு உள்ளிட்ட பல குளங்களில் வான் பாய்வதால் ஊரியான், புளியம்பொக்கனை, தர்மபுரம், பெரிய பரந்தன், கண்டாவளை, நாகேந்திரபுரம், சிவபுரம், முரசுமோட்டை மற்றும் பன்னங்கண்டி ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கண்டாவளைக்கு செல்லும் பிரதான வீதியின் மேலாக நீர் பாய்வதால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது.